திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்தை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் நாசர் பிரதமர் மோடி அரசை விமர்சித்து வாக்குகளை சேகரித்தார். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு செய்தியாளர் பிரபு இணைஞ்சிருக்கிறீங்க. பிரதமர் மோடி அரசை விமர்சித்து என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகளை மக்களிடம் அவர் சேகரித்தார்? தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பிரதான கட்சிகள் தங்களின் கட்சிகளுக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் சசிகாந்த் செந்திலுக்கு ஆதரவாக முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர், திமுக மத்திய மாவட்ட செயலாளர் சாமு நாசர், பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி, விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் செல்வகுமார் உள்ளிட்ட திமுக, காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளுடன் தொழுவூர், செவ்வாய்ப்பேட்டை, வேப்பம்பட்டு, தொட்டிக்கலை, புலியூர், பாக்கம், அயத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த வேனில் வாக்கு சேகரித்து வருகிறார். வாக்கு சேகரிக்க வருகை புரிந்த காங்கிரஸ் வேட்பாளருக்கு இருசக்கர வாகன பேரணி நடத்தியும் ஆள் உயர மாலை அணிவித்தும் பொதுமக்கள் பெரும் வரவேற்பு அளித்தனர். மேலும் புலியூர் பகுதியில் பேசிய முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் ஆவடி நாசர், பொய்களுக்கு சொந்தக்காரர், மோடியின் பேச்சை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் எனவும், கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் ராகுல் காந்தியின் கரங்களை வலுப்படுத்தும் விதமாக திமுக தலைவர் ஸ்டாலினின் ஆதரவு பெற்ற சின்னமான கை சின்னத்திற்கு வாக்களித்து சசிகாந்த் செந்திலை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டு வாக்கு சேகரித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.